அனைவருக்கும் வணக்கம். இந்த Canon ஜெராக்ஸ் மிஷினோட பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு யூஎஸ்பி கேபிளை ஜெராக்ஸ் மிஷினில் அந்த மாதிரி லெஃப்ட்டில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2 உங்கள் லேப்டாப் அல்லது சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் போய்ட்டு கூகுளில் Canon இமேஜ் ரெண்டர் சீரிஸ் என்ன மாடல் அதை டைப் பண்ணிவிட்டு UFR பிரிண்டர் டிரைவர் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அந்த பிரிண்டர் டிரைவர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டம் 32 ஃபிட்டா அல்லது 64 ஃபிட்டா அப்படின்னு கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் கார்னரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிண்டர் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும். டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை ஷோ இன் ஃபோல்டர்னு கேட்கும். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்னு கேட்கும். அதையும் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கேட்கும். எஸ் கொடுங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகி ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஃபைல் காட்டும். இதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அல்லது நெட்வொர்க் போர்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்டு நம்ம யூஎஸ்பி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3வது ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் வித் யூஎஸ்பி கனெக்ஷன் அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதில் ரீஸ்டார்ட் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. இப்போ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மாடல் அங்கே காட்டும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட்டில் பேஜ் சைஸ் அவுட்புட் சைஸ்ன்னு இருக்கும். பேஜ் சைஸ் A4ன்னு இருக்கும். அவுட்புட் சைஸும் நீங்கள் A4 மாற்றிட்டு கீழே அப்ளைன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. டபுள் சைடு வேணும் அப்படின்னா இங்கே ஃபினிஷிங்னு இருக்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு 2 சைடுன்னு இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 சைடு வரும். இல்லை நார்மலாக உங்களுக்கு சிங்கிள் பேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேவா செகண்ட் ட்ரேவா அல்லது ஸ்டாக் பைபாஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வியூ ஆயிரும். இதில் நீங்கள் எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3300க்கு மட்டும் நம்ம இந்த யூஎஸ்பி கனெக்ஷன் பண்ண முடியாது. மற்ற மாடல் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இது சிங்கிள் மிஷின் ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஜெராக்ஸ் ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ஸ்கூலு காலேஜு ப்ரைவேட் செக்டார்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிஸ்டம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும். பிரிண்டர் பார்த்திங்க அப்படின்னா 1 இல்லை 2 தான் இருக்கும். இதை எப்படி நம்ம நெட்வொர்க் பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறது, அதாவது எந்த சிஸ்டத்துலேருந்து கொடுத்தாலும் பிரிண்ட் அவுட் வர மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.